ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 and 5.1 ஆம்பிள் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஆம்பிள் பிளேயர், நல்ல பெரிய ஒரு ஆம்பிள் பிளேயர்னே சொல்லலாம். அருமையான ஆடியோ கிளாரிட்டி, சப் 12 inch JBL ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 7 நல்லா ஹை குவாலிட்டியாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். சரௌண்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 6 inchலேருந்து 8 inch ஸ்பீக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப் ஊஃபர்னு பார்த்தீங்கன்னா 12 inch 1500 watts JBL சப் ஊஃபர் வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவாக ஒயரிங்லாம் பண்ணி சூப்பரா இந்த ஒரு ஆம்பிள் பிளேயரை அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிள் பிளேயர்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க ஒரு சில காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினது, மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல வாங்கின காம்பவுண்ட்ஸ் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு ஆம்பிள் பிளேயர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆம்பிள் பிளேயர்ல நம்ம இன்டீரியர்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பாருங்க, இண்டிகேட்டிங்காக ஒரு ரெட் கலர் லைட் ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்காக ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்போம். அடுத்து லோட்னஸ் இருக்கும் ஒரு சுவிட்ச், அது பார்த்தீங்கன்னா டம்மி. அடுத்து சப் வால்யூம், சென்டர் வால்யூம், சரௌண்ட் வால்யூம், மெயின் வால்யூம், ட்ரிபிள் பேஸ், அதுக்கு பிறகு மாஸ்டர் வால்யூம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அடுத்து செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிற மாதிரியும், யூஎஸ்பி கனெக்ட் பண்ணும்போது டிவி லைன் ஆஃப் ஆகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துருப்போம். அடுத்து யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டை யூஸ் பண்ணியிருக்கும். அடுத்து இன்டீரியரில் பாருங்க 24024 8 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா 12012 1 amps வந்துருது. அடுத்து பவர் சப்ளை ரெக்டிஃபையரை பாருங்க, மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருப்போம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 50 வால்ட் 5000 மைக்ரோஃபால்ட் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டலோட 5.1 ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 6 channel டிரான்சிஸ்டர் கெய்னர் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்பீக்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா TD சீரிஸ் 5 channel போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 12 inch சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சக்தி 4 bit மோனோ போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பக் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடியோட 6 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக்கிங் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், சவுண்ட் செக்கிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர்லாம் ரீவொர்க் அண்ட் புதுசாக அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.